இப்ப மணி சரியா இரவு 7 ஆகுது. மேகராயன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தென்னை, வாழை மாதிரியான தோட்டங்கள் அடர்ந்து சூழ்ந்திருக்கு. அந்த பெரிய தோட்டத்துக்கு மத்தியில ஒரே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தனியா இருக்கு. அந்த வீட்டை சுத்தி கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வேற எந்த வீடுகளும் இல்ல. அந்த வீட்டுல இருந்து யாராவது சத்தம் போட்டா கூட வெளியே யாருக்குமே கேட்காது. தூரத்துல எரியற ஒரு தெரு விளக்க தவிர அந்த வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு லைட்டும் எரியல. அப்படி இருக்க இந்த வீட்டை நோக்கி ஒரே ஒரு நபர் மட்டும் இரவு நேரத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல. அந்த வீட்லயும் வீட்டை சுத்தி இருக்க பகுதியிலையும் ஒரே மயான அமைதியா தான் நிலவுது. இதை எதையும் பொருட்படுத்தாத அந்த நபரோட கால்கள் தனியா இருட்டுல நிக்கிற அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வீட்டை நெருங்க நெருங்க அந்த கால்களோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. சரௌண்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. போன் டார்ச் வெளிச்சத்துல சுத்தி முத்தி பார்த்தவரு அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல் கிட்ட கீழே ஒருத்தர் படுத்து இருக்கிறத கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டை நெருங்கினவரு வெளியே படுத்து இருந்தவங்களை கிட்ட டார்ச் வெளிச்சத்துல பார்த்து தெரிச்சு போய் கீழே விழுறாரு. பிகாஸ் வெளியே இருந்தது இறந்து டீகம்போஸ் ஆகி புழு பூத்திருந்த ஒரு டெட் பாடி. அந்த உடம்புல இருந்து கசிஞ்சிருந்த கொஞ்சம் ரத்தமும் தரையில காஞ்சு போயிருந்துச்சு. அப்படி கிடந்திருந்த அந்த டெட் பாடியை பார்த்தும் தலை தெறிக்க திரும்பி பார்க்காம ஓடுறாரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரிச்சு ஓடி வந்தவரு இப்ப அவரோட மொபைலை எடுத்து போலீஸுக்கு கால் பண்றாரு. அந்த நபர் பயந்து ஓடி வந்ததுல போலீஸ் கால் அட்டன் பண்ணதும் பேசக்கூட முடியாம கொஞ்சம் நேரம் பெருமூச்சு மட்டுமே விட்டுட்டு இருந்தவரு இப்ப போலீஸ் கிட்ட அங்க அவர் பார்த்த அந்த கொடூர காட்சியை பத்தி சொல்றாரு. அதை கேட்ட சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லா போலீஸும் அதிர்ந்து போறாங்க. பிகாஸ் டெட் பாடி டீகம்போஸ் ஆகியிருக்குன்னா அந்த நபர் இறந்து அட்லீஸ்ட் 2 days ஆவது ஆகியிருக்கணும். இப்ப உடனடியா ஒரு போலீஸ் டீம் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஸ்பாட்டை ரீச் பண்றாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்தது ஒரு டெட் பாடி இல்ல, மொத்தம் 2 அப்படின்னு. இதை விட இந்த கேஸோட இன்னொரு பெரிய ட்விஸ்டே போலீஸ் அக்யூஸ்ட் கூட நடத்தின இன்ட்ராகேஷன் தான். அந்த வீட்டுல இருந்த 2 பேரையும் எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்டதுக்கு அக்யூஸ்ட் சைட்ல இருந்து வந்த பதில் போலீஸையே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணுச்சு. எஸ், அரெஸ்ட் ஆன அக்யூஸ்ட் விக்டிமை கொலை பண்ணதா ஒத்துக்கிறான். பட் நாங்க கொலை பண்ணது 2 பேரை இல்ல, மொத்தம் 5 பேருன்னு ட்விஸ்ட் பண்றான். ஆனா கிரைம் ஸ்பாட்ல இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணது 2 டெட் பாடிஸை மட்டும்தான். அண்ட் அந்த வீட்டுல இருந்தவங்களும் இந்த 2 பேர் மட்டும்தான். அப்ப அக்யூஸ்ட் கொலை பண்ணதா சொல்ற மத்த 3 பேரு யாரு? இதுக்கு நடுவுல ஃபார்ம் ஹவுஸ்ல ஆட்கள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் அவ்வளவு இருட்டுல அந்த ஒரு நபர் மட்டும் தனியா அந்த வீட்டுக்கு போக காரணம் என்ன? யார் அந்த நபர்? இது எல்லாம் தாண்டி அக்யூஸ்ட் கொன்னதா சொல்ற மத்த 3 பேரும் ஏற்கனவே இறந்து போய் கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுது. எதுக்காக எப்பயோ இறந்த 3 பேரை அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல இழுக்கணும்? இந்த 5 பேருக்கும் அக்யூஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க மத்த சேனல்ல பாக்குற மாதிரி நடந்த சம்பவத்தை மட்டுமே சொல்றது இல்லாம அந்த நிகழ்வுல நடந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் நீங்க பக்கத்துல இருந்து பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிடுங்க. இந்த கேஸ்ல இருக்க ஒவ்வொரு பசிலும் இந்த வீடியோவோட ஒவ்வொரு 3 நிமிஷத்துல கிளியர் ஆகிட்டே வரப்போகுது. அண்ட் நீங்களும் இந்த கேஸை க்ளோஸா வாட்ச் பண்ணா உங்களாலேயே இறந்த மத்த 3 பேர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். பாப்போம் நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. So without further delay, let's get into the case. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். மே 1, 2025 சிவகிரிக்கு பக்கத்துல இருக்க உச்சிமேடு அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப கிரைம் ஸ்பாட்டுக்கு உடனடியா வந்த போலீஸ் வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் இறந்து கிடந்த 2 விக்டிம்ஸோட டெட் பாடிஸையும் நோட் பண்றாங்க. ஆனா அவங்களோட பாடி பாதிக்கு மேல டீகம்போஸ் ஆயிருக்கு. ஒரு பாடி வீட்டுக்கு வெளியே வாசல் கிட்டையும் இன்னொரு பாடி வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. 2 விக்டிம்ஸையும் கொலை பண்ணதுக்கு அக்யூஸ்ட் யூஸ் பண்ண வெப்பன் அயன் ராட் ஆர் உடன் ராடா தான் இருக்கணும்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. பிகாஸ்
பிகாஸ் 2 டெட் பாடிஸ்ல இருந்தும் பெரிய அளவுல ரத்தம் கசியல. 2 விக்டிம்ஸோட தலையில இருந்து மட்டும்தான் ரத்தம் கசிஞ்சிருக்கு. சோ அக்யூஸ் ராடால மட்டும்தான் விக்டிம்ஸோட தலையில அடிச்சு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரையும் வீட்டோட மெயின் கேட்டுக்கு வெளியே அனுப்புறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸையும் உடனடியா வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப உள்ள இருந்த பீரோ லாக்கும் உடைஞ்சிருந்துச்சு. சோ அப்போதைக்கு மோட்டிவ் ஆஃப் த மர்டர் அப்படின்னு பாக்குறப்ப மணி அண்ட் ஜுவல்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் விக்டிம் போட்டிருந்த ஸ்டட், பேங்கிள்ஸ் அண்ட் தாலி செயின் உட்பட கிட்டத்தட்ட 10 சவரன் நகையும், பீரோல இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும், வீட்டுல இருந்த ஒரு மொபைல் போனையும் திருடிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த கொலை வெறும் பணத்துக்காக மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கறத போலீஸ் துப்பு துளுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப விக்டிம்ஸ் பத்தின போலீஸோட விசாரணை அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து தொடருது. அந்த பகுதியில் இருக்க வீடுகள்ல இவங்களை பத்தி விசாரிச்சு விக்டிம்ஸோட நேம் அண்ட் அவங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் போலீஸ் கேதர் பண்றாங்க. அது மூலமா இறந்து போன விக்டிம்ஸ் 72 வயசான ராமசாமி அண்ட் 63 வயதான அவரோட மனைவி பாக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க கிட்டத்தட்ட 5-10 வருஷமா தனியா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க. இவங்களோட ஒரு பொண்ணும் பையனும் மேரேஜ் ஆகி தனியா வேற வேற வீட்டுல இருந்திருக்காங்க. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் மட்டும் தனியா வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவரை விக்டிமோட பையன் தான் அனுப்பி வச்சிருக்காரு. பிகாஸ் ஊர்ல இருந்த இவங்களோட பையன் கவிசங்கர் 2025 ஏப்ரல் 29ஆம் தேதி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிருக்காரு. அப்ப அவரோட அப்பா கால் பிக் பண்ணாததால திரும்ப திரும்ப தொடர்ந்து டயல் பண்ணி பார்த்திருக்காரு. 2 நாள் ஆகியும் கால் எடுக்காததால மே 1ஆம் தேதி அவர் அப்பா வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அவங்களோட ரிலேட்டிவ் கிட்ட விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி அவர் போய் பார்த்தப்பதான் கவிசங்கருக்கு அவரோட அம்மா அப்பாவோட உயிர் மட்டும் இல்ல, உடல் கூட இல்லாம சதஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. கவிசங்கரோட அந்த ரிலேட்டிவ் தான் விக்டிம் போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸும் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. போலீஸ் அந்த ரிலேட்டிவ் கிட்ட கொல்லப்பட்டவங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா, இல்ல சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. இது மூலமா அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் விக்டிம்ஸுக்கு இல்லைன்னு தெரிய வருது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறப்பையும் இவங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. விக்டிம்ஸ் 2 பேருமே ஃபார்மர்ஸ். இவங்க ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அவ்வளவா வெளியே கூட வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ மோட்டிவ் ஆஃப் த மர்டர் 90% பணமும் நகையுமா தான் இருக்கணும்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கொலை பண்ணது யாரு, எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க, எக்ஸாக்டா எப்ப இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு கிளாரிட்டியுமே போலீஸ்க்கு கிடைக்கல. பிகாஸ் கிரைம் ஸ்பாட்ல இருந்து போலீஸுக்கு புதுசா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே கிடைக்கல. அக்யூஸ்ட் போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணி மொபைல் போன் கூட யூஸ் பண்ணாம இருந்திருக்கான். எஸ், கிரைம் ஸ்பாட் ஏரியால இருக்க செல்போன் டவர்ல இருந்து புதுசா எந்த ஒரு மொபைல் சிக்னலும் கிடைக்கல. ஸ்னிஃபர் டாக்ஸாலையும் அக்யூஸ்ட நெருங்க முடியல. அதே மாதிரி அந்த வீட்லயும் சரி, அந்த வீட்டை சுத்தியும் சரி, எந்த ஒரு இடத்துலயும் சிசிடிவி கேமரா இல்ல. அப்படியே இதே பாணியில இன்னொரு கொலை சம்பவம் இதே மாதிரி தனியா இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வயசான தம்பதிகள் இறந்து கிடந்திருக்காங்க. இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தியும் கொலைக்காரங்களை பத்தி எந்த ஒரு க்ளூவுமே போலீஸுக்கு கிடைக்கல. சோ கேஸும் எந்த பக்கமும் நகராம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. சரியா இந்த நேரத்துல நடந்ததுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ராமசாமி அண்ட் பாக்கியம் அவங்களோட மர்டர். இப்படி பேக் டு பேக் இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு தடயமும் விடாம இந்த கொலைகளை பண்றது ஒருவேளை தண்டுப்பாளையம் கேங்கா இருக்கலாமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி காட்டு தீயா பரவுது. இந்த கேஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மத்தியிலையும் அனல் பறக்கும் விவாதமா மாறுது. சோ இந்த கேஸ்ல போலீஸுக்கு பிரஷர் இன்னும் அதிகமாகுது. எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கேஸை சுட்டி காட்டி ஆளும் கட்சியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொடூரமான தொடர் கொலை அந்த பகுதி மக்களுக்கு இடையே பீதியாக்குது. சோ இவ்வளவு சென்சிட்டிவான இந்த கேஸை டைரக்டா அடிஷனல் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் எம் விவேகானந்தனே லீட் பண்றாரு. இவருக்கு கீழே 8 ஸ்பெஷல் போர்சஸ் போட்டு சரௌண்டிங் முழுக்க ஒரு இடம் விடாம அலச ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவியா 600க்கும் அதிகமான போலீஸ் பர்சனலையும் அப்பாயிண்ட் பண்ணி நூக் அண்ட் கார்னர்னு ஜல்லட போட்டு தேடுறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி இருக்க அக்யூஸ் லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் அதுல யாருமே சிக்கல. இன்னொரு பக்கம் கிரைம் ஸ்பாட்ல இருந்து 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்க மொத்தம் 136 சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணப்படுது. ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த 2 டெட் பாடிஸையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் விக்டிம்ஸ் கொலை செய்யப்பட்டு 2 இருந்து 3 நாட்கள் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ட் கவிசங்கர் அவர் அப்பாவுக்கு கால் பண்ணி எடுக்காம போனது ஏப்ரல்
29 இருந்துதான். சோ இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கு உட்பட்ட நாட்கள்ல, அதாவது மே 1 பாடி ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னா விக்டிம்ஸ் ஏப்ரல் 27 அல்லது 28 நாட்கள்ல தான் கொலை செய்யப்பட்டு இருக்கணும். இப்ப இதை கால்குலேட் பண்ண போலீஸ் கிரைம் டேக்கு க்ளோஸ் ரேஞ்சில் முன்ன பின்ன இருக்க 5 to 10 டேஸ்ல சஸ்பிஷியஸா யாராவது கிரைம் ஸ்பாட்டை ரீச் பண்ணக்கூடிய ரோட்ல கிராஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. பட் எந்த லிங்க் ரோட்லயும் எவனுமே சிக்கல. சோ மே 17 இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அரசலூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் எடுக்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு ஒரு தரமான லீடு கிடைக்குது. ஏப்ரல் 29 ஃபுட்டேஜ்ல ஒரு 3 பேர் சந்தேகப்படும்படியா ஒரே வண்டியில அரசலூர் பிரிட்ஜ்ல ட்ரிபிள்ஸ் போனதை போலீஸ் நோட் பண்றாங்க. அந்த பிரிட்ஜ் சரௌண்டிங்ல பாக்குறப்ப அங்க ஒரு வாய்க்கால் போறத கவனிக்கிறாங்க. இந்த கேனலை ஃபாலோ பண்ணப்பதான் போலீஸுக்கு அது பவானி சாகர் ரிவர்ல இருந்து ஒரு பிரான்ச்சா வர லோயர் பவானி சாகர் ப்ராஜெக்ட் கேனல். இந்த கேனலை ஃபாலோ பண்ணப்பதான் போலீஸுக்கு இந்த கேனல் வழியாவும் கிரைம் ஸ்பாட்டுக்கு ஈஸியா ரீச் பண்ணிட முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அக்யூஸ்டும் ரோடு வழியா போனா மாட்டிக்குவோம்னு பக்காவா பிளான் பண்ணி இந்த கேனல் ரூட்டை சூஸ் பண்ணி இருப்பாங்கன்னு போலீஸ் இப்ப கெஸ் பண்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடுத்த கட்டமா இப்ப போலீஸ் சிசிடிவி கேமரால சிக்கின அந்த 3 பேரோட போட்டோவை வச்சு கிரைம் நடந்த ஏரியால போய் விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்த மட்டும் அங்க இருந்த சிலர் அப்பப்ப இந்த பக்கம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் மரம் ஏறி இளநீ பறிக்கிறது, தேங்காய் உரிக்கிறதுன்னு தோட்டங்கள்ல போய் வேலை பார்க்கிற ஒரு நபர். அப்படிதான் 1-2 தடவை அவன் விக்டிம்ஸோட தோட்டத்துக்கும் போயிருக்கிறதா அங்க இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. பட் இதை தாண்டி அவன் பேர் என்ன, எங்க இருக்கான் அப்படின்னு வேற எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கும் தெரியல. அரசலூர் பகுதியில போய் விசாரிச்சும் அங்கேயும் இவனை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ண முடியல. இதுக்கிடையில ஒரு பக்கம் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த வழக்குகள்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் போலீஸையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இறந்தவங்களோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்டிம்ஸோட பாடியை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது தான் வழக்கம். ஆனா கொலை பண்ணவங்களை பிடிக்கிற வரைக்கும் விக்டிம்ஸோட பாடியை வாங்கிக்க மாட்டோம்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடியே போராட்டத்துல குதிக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க அவங்க கிட்ட போலீஸ் நடத்தின பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் விக்டிம்ஸோட பாடியை அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி மோர் தென் 2 வீக்ஸ் ஆகியும் அக்யூஸ்ட இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னு பப்ளிக் மீடியா அண்ட் பொலிட்டிக்கல் சைடுன்னு எல்லா பக்கங்கள்ல இருந்தும் போலீஸுக்கு பிரஷர் அதிகமாகுது. சிசிடிவி கேமரால மாட்டின 3 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் போலீஸ் டீம் மூலமா அரசலூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியா முழுக்க எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணி ஒரு வண்டியையும் விடாம தொடர்ந்து டெய்லியும் தரோ செக்கிங் நடக்குது. அப்படி ஒரு நாள் சரியா சொல்லணும்னா மே 17 அரசலூர் ரோட்ல செக் பண்ணிட்டு இருந்தப்ப 2 வீலர்ல இருந்த ஒருத்தன் போலீஸ பார்த்ததும் அவசரமா பதட்டத்தோட யூ டர்ன் எடுக்கிறான். இதை கவனிச்ச அங்க இருந்த ஒரு போலீஸ் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த மத்த போலீஸுக்கும் அலர்ட் கொடுக்கறாங்க. அவன் ஃபேஸ க்ளோஸா பார்த்தப்பதான் இவன் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவன்ல ஒருத்தன் அப்படின்னு போலீஸுக்கு ரெகக்னைஸ் ஆகுது. அவன் கிட்ட எதுக்காக எங்களை பார்த்ததும் பயந்து ஓடுன அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அவன் பதிலே சொல்லாம திருன்னு முழிச்சிட்டு நின்னு இருக்கான். சோ போலீஸ் அவனை தரன்னு இழுத்து போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்வெஸ்டிகேஷன் டீம் அவன் கிட்ட மத்த 2 பேரோட போட்டோவையும் காட்டி இவங்க யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க அவன் தெரியாதுன்னு பச்சையா மழுப்புறான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த 3 பேர் மேலேயும் இருந்த சந்தேகம் போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உறுதியாகுது. போலீஸ் அவனை லைட்டா அதட்டி விசாரிச்சதுமே போலீஸுக்கு பயந்து கொஞ்சம் நேரத்திலேயே அவங்களோட பேரு அட்ரஸ்னு எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றான். இந்த 3 பேர் மேலேயும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணப்பதான் இவங்க 9 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது போலீஸுக்கு தெரிய வருது. இவங்க 3 பேரும் ஒரு ராபரி கேஸ்ல மாட்டி தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் டிலே பண்ண கூடாதுன்னு நினைச்ச போலீஸ் இப்போ உடனடியா மத்த 2 பேரையும் அவங்களோட வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்றாங்க. 3 பேரையும் ஒன்னா வச்சு விசாரிச்சா சரிப்பட்டு வராதுன்னு யோசிச்ச போலீஸ் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்க கிட்ட முதல் கேள்வியா ஏப்ரல் 29 3 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இதுக்கு 3 பேரோட வாயிலிருந்தும் வந்த பதில் ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம வேற பதில்களா இருக்கு. இதுலயே போலீஸுக்கு அவங்க மேல இருந்த சந்தேகம் உறுதியாகுது. போலீஸ் அவங்க கிட்ட அடுத்தடுத்து வரிசையா கேள்விகளை முன்வைக்க அதுக்கு ஒவ்வொருத்தனும் திணற ஆரம்பிக்கிறான். போலீஸ் விடாம உறுதியா விசாரிக்க ஒரு கட்டத்துல 3 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆச்சியப்பன், மாதேஸ்வரன் அண்ட் ரமேஷ் இவங்க 3 பேருமே தோட்டங்களுக்கு போய் மரம் ஏறுறது, தேங்காய் உரிக்கிறது அப்படின்னு தோட்டத்து வேலைகளை செய்யறவங்க. அப்படிதான் ஆச்சியப்பன் விக்டிம்ஸோட தோட்டத்துக்கும் போய் வேலை பார்த்திருக்கான். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் விக்டிம்ஸ் ராமசாமி அண்ட் பாக்கியம
ஏப்ரல் 28 மிட் நைட்ல தான் கொலை பண்ணதா சொல்றாங்க. இவங்க கொலை பண்ணத 3 பேரும் பக்காவா ஒரே மாதிரி கன்ஃபஸ் பண்ணி இருந்தாலும் இதுல ஒருத்தன் கன்ஃபஸ் பண்ணது மட்டும் மொத்த இன்வெஸ்டிகேஷன் டீமையே நடுங்க வைக்குது. இன்னும் ஏன் மொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுது. அதை பத்தி டீடைல்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் கொடுத்த அந்த கொடூரமான கொலை சம்பவத்துக்கான வாக்குமூலம் இதோ. ராமசாமியோட தோட்டத்துல வேலை பார்த்த ஆச்சியப்பன் விக்டிம்ஸோட முழு விவரத்தையும் நேக்கா பேசி வாங்கியிருக்கான். பாக்கியம் அவங்க கழுத்து, காது, கைகள்ல போட்டிருந்த எல்லா நகைகளையும் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி எப்படியும் 10 பவுன் தேரும்னு எடை போட்டிருக்கான். ஆச்சியப்பன் விக்டிம்ஸோட 2 பேர்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா பேசி பழகி அவங்க வீடு வர போயிருக்கான். அப்படி போனவன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, எந்த அளவுக்கு வசதியா இருக்காங்க அப்படிங்கறதையும் கணக்கு போட்டிருக்கான். அதே மாதிரி அந்த வீட்லயும் இவங்க 2 பேர் மட்டும்தான் எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அந்த வீட்ல எத்தனை வழி இருக்கு, அக்கம் பக்கத்துல யாரு இருக்காங்க, ஏதாவது சத்தம் கேட்டாலும் யாராவது வரதுக்கான சோர்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா நோட் பண்றான். இப்படி இந்த எந்த சோர்ஸ்லயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவன் இங்க வந்து இவங்க கிட்ட அவங்களோட கைவரிசையை காட்டினா கிட்டத்தட்ட 10 பவுன் நகையும் பணமும் நிச்சயமா உஷார் பண்ணிட்டு போயிடலாம்னு முடிவு பண்றான். ஆச்சியப்பன் இதை பத்தி அவனோட கூட்டாளிங்க கிட்ட சொல்லி 3 பேரையும் சேர்த்து ஒரு பிளான் போடுறான். அதுபடி அந்த வீட்டுல இருக்க 2 வயசானவங்களையும் கொன்னுட்டு அங்க இருக்க நகையையும் பணத்தையும் எடுத்துக்கிறது தான் அவங்களோட மெயின் கோலா இருந்திருக்கு. ஏஜ்டு கப்புள், அதுவும் தனியா வேற இருக்காங்க. சோ ஈஸியா அவங்கள கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. தென் முக்கியமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமாவும் மாட்டிக்கிற கூடாதுன்னு 3 பேரும் தெளிவா ஹேண்ட் கிளவுஸும் யூஸ் பண்றாங்க. விக்டிம்ஸை அடிச்சு கொலை பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ண வெப்பன் உடன் ராட் மட்டும்தான். இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு 3 பேரும் அவங்களோட 2 வீலர்ல நைட் ஒரு 9 மணி போல கிளம்புறாங்க. இந்த இடத்துலயும் கூட தெளிவா யோசிச்சு ஒரு பிளான் போடுறாங்க. விக்டிம் வீடு வரைக்கும் ரோடு வழியா போனா ஈஸியா யாரு கண்ணிலாவது மாட்டிக்குவோம்னு ரொம்பவும் கிளவரா யோசிச்சவங்க அவங்களோட 2 வீலர்ஸை பாதி வழியிலேயே ஒரு ரோட்டோரமா நிறுத்துறாங்க. தென் கொலை பண்ணிட்டு திருடுறதுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த கீழ்பவானி வாய்க்கால்ல இறங்குறாங்க. இந்த வழியா தான் கில்லர்ஸ் 3 பேரும் ஸ்பாட்டை ரீச் பண்றதுக்கு சூஸ் பண்ணி வச்ச இடம். இந்த வழியா தான் கில்லர்ஸ் 3 பேரும் ஸ்பாட்டை ரீச் பண்றதுக்கு சூஸ் பண்ணி இருக்காங்க. எஸ், இந்த கீழ்பவானி வாய்க்கால் விக்டிம் இருக்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகுது. சோ இது வழியா போனா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி இது வழியா போனவங்க சரியா 10:30க்கு விக்டிம்ஸோட வீட்டை ரீச் பண்றாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்த அந்த வயசான 2 பேரும் டோர் லாக் பண்ணிட்டு தூங்க போறாங்க. இத பார்த்த கொலைக்காரங்க உடனே வீட்டுக்குள்ள போகாம 2 பேரும் தூங்குற வரைக்கும் வெளியே வெயிட் பண்றாங்க. விக்டிம்ஸுக்காக மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்க மற்ற வீடுகள்லயும் முழு அமைதியும் இருளும் சூழுற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. நியர்பைல எந்த வீடுகளும் இல்லைனாலும் சும்மா அந்த பக்கம் கிராஸ் பண்றவங்க கூட சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்பவும் நிதானமா அவங்களோட ஒவ்வொரு மூவையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்படி மிட் நைட் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணவங்க இப்ப அந்த வீட்டோட மெயின் ஃப்ரண்ட் கேட்ல ஏறி உள்ள குதிக்கிறாங்க. அப்படி உள்ள வந்தவங்க மறுபடியும் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்களை எப்படியாச்சும் வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த சில சாமான்களை உருட்டி விடுறாங்க. வெளியே நடக்க போற அந்த கொடூரத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அம்மா, அதாவது ராமசாமியோட மனைவி பாக்கியம், வெளியே கேட்கிற சத்தத்தை கேட்டு அந்த நடு ராத்திரியில கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவு திறக்கிற சத்தம் கேட்டதுமே கதவை ஒட்டி மறைஞ்சிருந்தவங்க கையில உருட்டு கட்டையோட அடிக்க தயாராகிறாங்க. வீட்டுக்குள்ள நின்னபடியே கதவை திறந்து வெளியே யாரும் இல்ல அப்படிங்கறத பார்த்த பாக்கியம் என்ன சத்தம் வந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராங்க. அதுவரை போன மாதிரி மூச்சு பேச்சு இல்லாம ஒளிஞ்சிருந்தவங்கள ஒருத்தன் அவனோட கையில இருந்த பாக்கியம் அவங்களோட பின்னந்தலையிலேயே அடிக்கிறான். அப்படி அடிச்சதுல ஸ்டன் ஆனவங்க திரும்பி கூட பார்க்க முடியாம அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாங்க. அவனுங்க அடிச்ச சத்தம் உள்ள வரைக்கும் கேட்க பதறி போன ராமசாமி என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள 3 பேரும் உள்ள போய் அந்த பெரியவரையும் ரவுண்டு கட்டுறாங்க. இவங்களை பார்த்ததும் ராமசாமி சத்தம் போட ஆரம்பிக்க பின்னாடி இருந்த ஒருத்தன் அவரோட வாயை பொத்தி கழுத்தை பிடிச்சு அழுத்துறான். ராமசாமி அவனை தள்ளி விட்டு அவரோட மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் வெளியே வந்து பார்க்க முயற்சி செய்யறாரு. ஆனா அவரை வெளியே போய் அவரோட மனைவியை கூட பார்க்க விடாம காலை தட்டி விட்டு அவனுங்க கீழே விழ வைக்கிறானுங்க. அந்த நேரத்துல இன்னொருத்தன் அவன் வச்சிருந்த
கட்டையால ராமசாமியோட தலையிலேயே பலமா ஓங்கி அடிக்கிறான். ஒரே அடியில அவரும் சுருண்டு கீழே விழுறாரு. சரியா தலையில அடிச்சதால விக்டிம்ஸ் 2 பேரும் கொஞ்சம் நேரத்திலேயே இறந்தும் போறாங்க. அப்படி 2 பேரும் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 பேர்ல ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருந்த பீரோவை உடைச்சி உள்ள இருந்த 1.5 லட்சம் ரூபாவை எடுத்துக்கிறான். மத்த 2 பேரும் வெளியே அடிச்சு போட்டிருந்த பாக்கியம் அவங்க போட்டிருந்த தோடு, வளையல், செயின் கிட்டத்தட்ட 10.25 பவுன் நகைய வேக வேகமா கழட்டிட்டு வீட்டுல வேற ஏதாவது தேருமா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தவங்க வீட்டுல இருந்த ஒரே ஒரு மொபைல் போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி திரும்ப போறப்பையும் அந்த கொலைக்காரங்க 3 பேரும் கீழ்பவானி வாய்க்கால் வழியா தான் போறாங்க. இப்படி அக்யூஸ்ட் கொலை பண்றதுக்கு அவங்க போட்ட பிளான்ல இருந்து வீட்டுக்கு திரும்பின வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம 3 பேருமே அச்சு பிசராம வாக்குமூலம் கொடுத்து முடிக்கிறாங்க. அப்படி இவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு போலீஸ் இன்னொரு நபரையும் கைது பண்றாங்க. ஆக்சுவலி இது 3 பேர் கொண்ட கூட்டணி கிடையாது. இதுல 4வதா ஒரு ஆளும் இருக்கான். இவன் கொலையில சம்பந்தப்படலனாலும் இவங்களோட திருட்டுல அவனுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. எஸ், கொலைக்காரங்க 3 பேரும் திருடின நகையை உருக்கி அதோட அடையாளத்தை மறைச்சது சென்னிமலை பாளையம் சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் தான். எப்படி திருட்டுக்காக ரொம்பவும் கிளவரா பிளான் பண்ணி போட்டாங்களோ அதே மாதிரி திருடின நகையையும் சேவ் பண்ணிருக்காங்க. திருட்டு நகையை கையில வச்சிருந்தா மாட்டிக்குவோம்னு யோசிச்சு அந்த தங்கத்தை உரிக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக சென்னிமலை பாளையம்ல இருக்க ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு கோல்ட் ஸ்மித் கிட்ட திருடின நகையை கொடுத்து அந்த நகையை உருக்கி இருக்காங்க. அந்த கோல்ட் ஸ்மித்தும் அது திருட்டு நகைன்னு தெரிஞ்சும் கூட இவங்க கூட கூட்டு சேர்ந்து நகையை உருக்கி இருக்கான். சோ போலீஸ் இப்ப அக்யூஸ்ட் கிட்ட இருந்த 82 கிராம் ஆஃப் மோல்டன் கோல்ட் அண்ட் விக்டிமோட மொபைல் போனையும் அது கூடவே அக்யூஸ்ட் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண ஹேண்ட் கிளவுஸ், 3 2-வீலர்ஸ் அண்ட் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண உடன் லாகையும் ரெக்கவர் பண்றாங்க. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு நினைச்ச போலீஸுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. 3 பேரோட கன்ஃபெஷனும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச நேரத்துல தான் 3 பேர்ல இருந்த ஒருத்த மட்டும் அவனோட கன்ஃபெஷனை ரீஸ்டார்ட் பண்றான் வித் நியூ ஸ்பாட், நியூ விக்டிம்ஸ் அண்ட் நியூ ஸ்டோரி. எஸ், நான் ஆல்ரெடி இன்ட்ரோல அக்யூஸ்ட்ல ஒருத்த மட்டும் நாங்க மொத்தம் 5 பேரை கொலை பண்ணதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல ராமசாமி அண்ட் பாக்கியமை தவிர இன்னொரு வீட்டுல இருந்த இன்னும் 3 பேரை 5 மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது நவம்பர் 24லயே இவனுங்க கொலை பண்ணியிருக்கானுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸை நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் இதை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நான் ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த கொலையை பத்தி பேசுறப்பயே இதே பாணியில ஒரு கொலை நடந்ததை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்ட்ரோல அக்யூஸ்ட் 5 கொலை பண்ணதா கன்ஃபஸ் பண்ணான்னு சொன்னப்ப அதுல 3 பேர் 5 மாசத்துக்கு முன்னாடியே இறந்தவங்கன்னு சொன்னேன். மேகராயன் தோட்டத்து வீட்டுல ரெட்டை கொலை நடந்தது ஏப்ரல் 28, 2025. அப்ப அதுல இருந்து 5 மந்த்ஸ்க்கு முன்னாடினா இட்ஸ் ஆப்வியஸ்லி நவம்பர் 2024. சோ நான் 2 இடத்துல பேசின 2 கொலைகளும் ஒரே கொலை சம்பவம் தான். ஆரம்பத்துல திருடிட்டு மட்டும் இருந்தவங்க ஒரு கட்டத்துல கொலை பண்ணிட்டு திருட முடிவு பண்றாங்க. ஏன்னா இவங்க திருடி பல தடவை மாட்டி இருக்காங்க. ஈரோடு, திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க மேல பல திருட்டு வழக்குகள் பதிவாயிருக்கு. தப்பு பண்ணா மாட்டிக்கிறோம், இனி அதை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்காம அந்த தப்பை மாட்டாம எப்படி கரெக்டா செய்யறதுன்னு தான் அவங்களோட யோசனை போயிருக்கு. அப்படி நல்லா யோசிச்சு இனி அவங்க திருட போற வீடும் வீட்டுல இருக்க நபர்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியாவை செட் பண்றாங்க. அதுபடி அவங்க திருடத்துக்கு செலக்ட் பண்ற இடம் அக்கம் பக்கத்துல பெருசா வீடுகளும் ஆள் நடமாட்டம் இல்லாம தனியா இருக்க வீடுகளா சூஸ் பண்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிசிடிவி கேமரா இல்லாத வீடுகள். இதுல ரொம்பவும் முக்கியமா வயசானவங்களா இருக்க வீடுகளை மட்டும் ஃபில்டர் பண்றாங்க. பிகாஸ் அவங்கள தான் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அண்ட் அந்த வயசானவங்களாலையும் இவங்களை எதிர்த்து போராட முடியாது. தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க அங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி தனியா இருக்க வீடுகள்ல நோட்டம் விட ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கண்ணில் சிக்கின ஒரு வீடு தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடம்ல இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அங்கேயும் இதே மாதிரி வயசான ஒரு கப்புள் தான் இருந்திருக்காங்க. இந்த பல்லடம் கேஸ் தான் போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. பிகாஸ் மாச கணக்காகியும் இந்த 3 அக்யூஸ்டையும் போலீஸால தொடக்கூட முடியல. பிகாஸ் இந்த கேஸ்லயும் நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் நோ போன் சிக்னல்ஸ். ஈரோடு மர்டர்ல எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே பிளானை தான் இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த வீட்டையும் கீழ்பவானி வாய்க்கால் வழியா தான் இந்த ஸ்பாட்டையும் ரீச் பண்ணியிருக்காங்க. எஸ், எப்படி மேகரையான் தோட்டம் வழியா இந்த கால்வாய் போச்சோ அதோட எக்ஸ்டென்ஷன் பல்லடம் செம்மலை கவுண்டபாளையம்ல இருந்த இந்த ஃபார்ம் ஹவுஸ்லயும் தொடுது. இப்படி அந்த வாய்க்கால் எந்த ரூட்ல போகுதோ அதை ஒட்டி இருக்க எந்த வீடுகள் எல்லாம் அவங்களோட கிரைட்டீரியாக்குள்ள வருதுன்னு பார்த்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணிருக்காங்க. கொலைக்காரங்க 3 பேரும் இவ்வளவு நாள் போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே இவங்க சூஸ் பண்ண இந்த கேனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். நவம்பர்
28/2024 கொலைக்காரங்க 3 பேரும் இந்த கீழ்பவானி வாய்க்கால் வழியா செம்மலை கவுண்டபாளையம்ல இருந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. அங்க இவங்களோட வலையில சிக்கினது 78 வயசான தெய்வ சிகாமணி அண்ட் அவரோட ஒய்ஃப். பட் கொலைக்காரங்க இந்த வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணப்ப அவங்களே எதிர்பார்க்காத இன்னொரு ஆளும் அங்க இருந்திருக்காரு. எப்பவுமே அந்த வீட்டுல தெய்வ சிகாமணியும் அவரோட ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இவங்க 2 பேரையுமே பார்க்க அவரோட சன் செந்தில்குமாரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. வீட்டுல வயசானவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போன அந்த திருட்டு பசங்களும் அவங்களோட மகனை பார்த்ததும் ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படுது. ஆனா செந்தில்குமாரை பார்த்த அடுத்த செகண்டே 3 பேரும் சேர்ந்து முதல்ல செந்தில்குமாரை தான் அட்டாக் பண்றாங்க. சோ மத்த 2 வயசானவங்களையும் இப்ப நம்ம கேஸ்ல பார்த்த அதே பாணியில தான் கொலை பண்ணிருக்காங்க. விக்டிம்ஸ் 3 பேரும் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண கொலைக்காரங்க அங்க அவங்களுக்கு கிடைச்ச 5.5 பவுன் நகையை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ்ல கூண்டோட மாட்டி போலீஸோட கவனிப்புல இந்த கொலைக்காரனுங்க இப்ப இருக்கானுங்க. இவங்க திருட நகையை உருக்கி கொடுத்த கோல்ட்ஸ்மித் ஞானசேகரனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் 4 பேரையும் எலுமதூர்ல இருக்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் கஸ்டடியில ரிமாண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த 2 கொலைகளை தவிர வேற ஏதாவது குற்றங்கள்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கறத போலீஸ் உன்னிப்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் முழுசா முடிஞ்சாதான் இன்னும் இவங்க என்னென்ன குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். தப்பு பண்றவங்க கூட அவனோட சேஃப்டிக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா யோசிக்கிறான். ஆனா நம்ம தான் நம்மளோட பாதுகாப்பை துளியும் பொருட்படுத்துறது இல்ல. ஒரு தெருவுல ஒரு வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்தா கூட இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு அந்த தெருவுக்குள்ள வர்றதுக்கே யோசிப்பானுங்க. நம்மளால நம்ம ஃபேமிலி கூட எப்பவுமே இருக்க முடியலனாலும் அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி நிச்சயமா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப எல்லாம் 3000க்குள்ளேயே மார்க்கெட்ல ஒரு டீசென்டான சிசிடிவி கேமரா கிடைக்குது. இது செலவு கூட இல்ல, நம்ம பாதுகாப்புக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஈரோடு கேஸ்ல திருட்டு போன 10 பவுன் உருக்கி இருந்தாலுமே எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. பட் போன 2 உயிர் போனதுதான். ஸோ நீங்களும் சேஃபா இருங்க, உங்க கூட இருக்கிறவங்களையும் சேஃபா பார்த்துக்கோங்க. நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான்.